ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் திருடி ஃபேஷன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 2 போட்டு நல்லா பொரிஞ்ச ஏற்பாடு பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வணக்கிடணும். வணக்கிட்டு பொன்னிடும். இந்த ஸ்டேஜில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 100 ml இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். குக்கரில் ஒட்டாமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை மிளகா 2, தக்காளி நீளமாக கட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண பாடு தயிர் புளிக்காத தயிர் 100 ml போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா, கறி மசாலா, வரமிளகாத்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் மஞ்சள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அவளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண கூட உப்பு போட்டு குக்கர் மூடியை போட்டு நல்லா 2 விசில் கறியை ஊற்றணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டபோது இப்போ 5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வீட்டில் இருக்கிற ரைஸ் தான் வச்சு பண்ணிட்டுருக்கேன். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சிருப்பாடு அரிசி ஆட் பண்ணிட்டேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்குது. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு 2 விசில் மட்டும் விடுங்க ஃப்ரெண்ட். பிரியாணி நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான சைடிஷ் சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.